2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. வருகின்ற ஏப்ரல் மாதம் 23 தமிழகத்தினுடைய சட்டசபைக்கு தேர்தல் நடக்கவிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா பாராளுமன்ற தேர்தல் முடிந்த நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷமா தமிழ்நாடு முழுக்க சும்மா பரபரப்பா இருந்த ஒரு விஷயம் இந்த சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 4 முதலமைச்சர்கள் போட்டி போடுறாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வெறும் முதலமைச்சருக்கான தேர்தல் மட்டுமல்ல, ஒரு சட்டமன்றத்திற்கும் நம்ம ஒரு எம்எல்ஏ கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். அந்த எம்எல்ஏக்களுடைய ஓட் நம்ம 234 எம்எல்ஏல சரிபாதி 117 அதுல 117 பிளஸ் 1 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்கதான் அடுத்து வரும் தமிழ்நாட்டுக்கான ஒரு முதலமைச்சர் ஆக முடியும். அப்ப 118 எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுற வரைக்கும் மட்டும்தான் மக்களாட்சி. ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா அது எம்எல்ஏக்களோட ஆட்சி. அதுக்கப்புறம் அரசியல் என்னன்னா நடக்கலாம். இன்னைய தேதி வரைக்கும் நம்ம ஏப்ரல் 23 வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். ஏப்ரல் 23க்கு அப்புறமா எம்எல்ஏக்கள் தான் எஜமானர்கள். எப்படி வேணா காட்சி மாறலாம், என்ன வேணா மாறலாம். ஆனா மக்கள் முன்னாடி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. நம்பர் 1 நம்முடைய மு.க. ஸ்டாலின், நம்முடைய இந்நாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு மிக பெரும் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிடத்தினுடைய ஒரு முன்னோடியா இருக்கக்கூடியவர், இன்று இருக்க திராவிட கட்சியில முன்னோடியா இருக்கக்கூடியவர். அடுத்தவர் எடப்பாடி கே. பழனிசாமி ஐயா அவர்கள். அவங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். இப்ப எல்லா தலைவர்களையும் இப்போ 2021 2026 இந்த 5 வருஷத்துல ஒரு கட்சியில இருந்து யார் நம்மளுக்கு தேவை நினைக்கிறாங்க அவங்களாம் தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு கூட்டணி கட்சிலாம் வச்சு, எப்படி திமுக ஒரு 22 கட்சி கூட்டணி சேர்த்துச்சு, அதே மாதிரி இவரும் சில கூட்டணி கட்சியில வச்சுட்டு இன்றைய அரசியல்ல கால் எடுத்து வைக்கிறாரு. 3வது செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து 5வது முறையா பாத்தீங்கன்னா 16, 19, 21, 24, 26 இந்த 5வது தேர்தலுமே சரிபாதி ஆண் சரிபாதி பெண் அப்படின்ற ஒரு கண்டிஷனுடைய தொடர்ந்து 3வது முறையா 5வது முறையா தன்னந்தனியா போட்டி போடுறாரு. அவர் களத்துல இருக்கிறாரு. அதுல இந்த வாட்டி மிகவும் அதிகமா எதிர்பார்க்க ஒரு வாட்டி ஒருத்தர் இருப்பாங்க. போன தடவை நம்முடைய கமலஹாசன் சாரை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாரு 2021 தேர்தல் காலகட்டங்கள்ல. இப்ப 2026 அதை விட சற்றே கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்போட நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர் இருக்காங்க. பயங்கர கான்ட்ராவர்சி. அவர் வருவாரா வரமாட்டாரா, போட்டி போட மாட்டாரா, அவங்களே ஹைப் பண்றாங்களா, இல்ல உண்மையா நடக்குதா, எதுவுமே தெரியாத ஒரு மர்மமான சூழல்ல இருந்து கொண்டு ஆனால் எல்லார் மக்களையும் பேச வைக்கக்கூடிய ஒரு பேச்சா வச்சுட்டு இருக்கிறாரு இளைய தளபதி விஜயனுடைய டிவிகே கட்சி. அது எந்த அளவுக்கு இந்த அரசியல்ல பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது ஒரு பின்னால்தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு எலெக்ஷனுமே இந்த மக்கள் சொல்றது என்னன்னா, அரசியல் விமர்சகர்கள் இந்த எலெக்ஷன் வித்தியாசமான எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் வித்தியாசமான எலெக்ஷன், எல்லா எலெக்ஷனும் இப்படிதான் இருக்கும். எல்லா எலெக்ஷன்லயுமே இந்த மாதிரி தான் ஒரு எலெக்ஷன்லயுமே இதே வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லா எலெக்ஷனும் ஏதோ ஒரு இடத்துல அப்பப்போ விஜயகாந்த் சார், கமலஹாசன் சார் 2016 அம்மாவோட கடைசி, 2021 எடப்பாடிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்னொருத்து ஒரு விதமான ஒரு ஹைப் இருக்கும். அந்த முறையில் இந்த வாட்டி நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க இந்த டேட்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடோட சேர்ந்து மொத்தம் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. நம்பர் 1 வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இப்ப மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இது 3 தான் நடக்கல பெரிய ஸ்டேட்டு. அஸ்ஸாம் ஒரு சின்ன ஸ்டேட்டு, புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி. அதுல இப்போ இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனை இந்திய மக்களால அதிகமா எதிர்பார்க்கறது வெஸ்ட் பெங்கால். ஏன்னா பிஜேபிக்கும் அப்ப இருந்த கம்யூனிஸ்ட்லாம் இப்ப கிடையாது. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டியா இருந்தது. அப்புறம் கம்யூனிஸ்டுடைய ராஜாங்கமா இருந்தது வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும். அப்புறம் வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்ற மம்தா பானர்ஜியோட காங்கிரஸ் பிரிஞ்ச திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி வந்ததுக்கு அப்புறமா அது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்குமா இருந்தது. இப்ப பிஜேபி தலை தூக்கிட்டு வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபியா இல்லைன்னா நம்மளுடைய மம்தா பானர்ஜி மேடமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டஃப் இருக்கிறதால இந்தியாவில இருக்க ரொம்ப பேர் எதிர்பார்க்கறது அந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. தமிழ்நாட்டை பத்தி ரொம்ப எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அது பிஜேபி கண்டிப்பா தனிப்பெரும் கட்சியா வரப்போறது இல்லை. அதனால இந்தியாவோட எதிர்பார்ப்பு அதிகமான எதிர்பார்ப்பு வெஸ்ட் பெங்காலுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, நீங்க ஸ்டேட் வைஸ் அதனுடைய
ஓட்டு வரிசையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறமா தமிழ்நாடு எலெக்ஷன். வெஸ்ட் பெங்கால் வந்து 2 விதமா 2 டேட்ல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து காரணம் உங்களுக்கு ஏன்னு தெரியுமான்னு சொல்லி தெரியல. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து இன்னும் அந்த தீவிரவாதம், அந்த நக்சலைட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எங்கெல்லாம் வந்து சில பேர் கேட்கலாம், ஏன் 2 பேஸ் 3 பேஸா வந்து எலெக்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு குறைவா இருக்கிற இடத்துல வந்து 2 ஃபர்ஸ்ட்ல போன தடவை 5 பேஸ்ல எலெக்ஷன் நடந்தது. இப்பெல்லாம் 2 தான் பண்றாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. ஸோ பாதுகாப்பு காரணம் கருதி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 பேஸ் 3 பேஸ் நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி நிலைமை வரைக்கும் வந்ததே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு அமைதியான மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நல்பெயரோட இருக்கிறதால தமிழ்நாட்டில் ஒரே பேஸ்ல 29ஆம் தேதி 23ஆம் தேதி வந்து எலெக்ஷன் நடக்குது. 23/4/2026 எலெக்ஷன் நடக்குது. அஸ்ஸாம்ல 9/4/2026. கேரளா, இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி. புதுச்சேரிலையும் பார்த்தீங்கன்னா 9/4 நடந்துருது. அதாவது இன்னும் எண்ணி போனா கிட்டத்தட்ட 20-22 நாளோட டைம் இல்லை. அதுக்குள்ளேயே வந்து பாண்டிச்சேரியில நடந்தது. ஸோ பாண்டிச்சேரியில மொத்தம் 30 சீட் இருக்கு. அதில் 16 சீட்டு ஜெயிக்கிறவங்க வந்து முதலமைச்சர் ஆகலாம். ஒரு சின்ன ஒரு யூனியன் மாநிலம் தான் இது, யூனியன் பிரதேசம் தான் இது. ஸோ அதுல வந்து இப்போ முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டோட கட்சி சம்பந்தப்பட்டாலும் முதல்ல கான்சன்ட்ரேஷன் அதில் தான் பண்ணுவாங்க. சின்ன மாநிலம், சின்ன இடமா இருந்தா கூட வெற்றி பெறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ 9/4 அதனுடைய எலெக்ஷன் நடத்துறதால அவங்களுக்கு பாதி பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போகுது தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு. அதுக்கப்புறமா புதுச்சேரியில 9/4 முடிஞ்சதுக்கு அப்புறமா கேரளாலையும் 9/4/2026 முடிஞ்சிடுது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும் அப்புறம் காங்கிரஸுக்கும் தான் அங்க போட்டி. பிஜேபி தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பிஜேபி எதிர்பார்த்தா காத்திருக்காங்க. தன்னந்தனி கட்சியா வந்து அவங்கள வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்க்காது, இவருடைய காங்கிரஸ் சேர்க்காது. ஸோ அவங்க தனியாடி தான் போட்டி போட்டாங்க. ஸோ கேரளாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு இந்திய மக்கள் வந்து எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பிஜேபி எப்படி வந்து ஏன்னா தனியா போட்டி பண்ண வர வழி கிடையாது. அங்கேயும் வெஸ்ட் பெங்கால்லயே வந்து அவங்க தனியா தான் போட்டி போட்டாகணும். அஸ்ஸாம்லயும் அதே மாதிரி தான், புதுச்சேரி. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அந்த பிரச்சனை வந்து கிடையாது. என்னைக்குமே வந்து பிஜேபி வந்து தன்னந்தனியா போட்டி போட ரொம்ப கஷ்டம், இப்போதைக்கு முடியாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இன்னைக்கு இந்த எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டில் வந்து என்னைக்கு வந்து டேட் ஆஃப், அதாவது இஷ்யூ, அந்த என்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய நாள் வந்து 30/3/2026. லாஸ்ட் டேட் ஃபார் நாமினேஷன் 6/4/2026 வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம்னா டேட்ல அவங்க போய் அந்த எம்எல்ஏவா போட்டி போட விரும்புறவங்க எப்போ எல்லாருமே என்ன பண்ணலாம், சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட விரும்ப எல்லாருமே வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம். அதை ஸ்க்ரூட்டனிங் பண்ணுவாங்க. அது வந்து 7/4/2020, அதாவது டீட்டெயிலாக உங்களை சொல்றேன். 7/4/2026 அப்போ செக் பண்ணுவாங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்து ஒரு ஃபைனல் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில யாருன்னா போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 9/4/2026 அன்னைக்கு அவங்க இல்லப்பா நான் வேட்புமனு தப்பா தாக்கல் நல்ல போட்டிலாம் போட முடியாது, நான் வந்து விட்ரா வாங்கி போயிடுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 23 வந்து எலெக்ஷனு. கவுண்டிங் வந்து 4/5/2026, அதாவது 4/5னா கிட்டத்தட்ட மே மாசம் 4ஆம் தேதி மதியம் வந்து ஒரு 12ல 1 மணிக்குள்ள யார் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்ப இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெரிய விஷயமே அதுல இருக்கு. எலெக்ஷன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 30ஆம் தேதி தான் எலெக்ஷனே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த 30ஆம் தேதி வந்து வேட்புமனு எல்லாருமே போய் தாக்கல் பல தரப்பட்டவங்க போய் தாக்கல் பண்ணுவாங்க. ஆனா தாக்கல் பண்ணப்பட்ட வேட்புமனுல வந்து எத்தனை வேட்புமனு வந்து தேர்தல் ஆணையம் ஏத்துக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 6ஆம் தேதி வரைக்கும் பண்றது எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. 7ஆம் தேதி உட்காருவாங்க. அப்பதான் நம்முடைய புதிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள், புதிய கட்சிகள் யாரை சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆனா உண்மையதான் சும்மா வெளிப்படைக்கா சொல்றேன், நான் எதுக்காக சொல்ல, பல பேருக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கிற பல பேருக்கு வந்து தேர்தல்னா என்ன, அது எப்படியாப்பட்டது அப்படின்றது இந்த தேர்தல் வந்து அவங்க வந்து காட்டிடும். பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க இப்பதான் இளைஞர்லாம் அப்படியே வெகுண்டு எழுந்து வராங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா வாட்டியும் இது நடக்கிறதா இயற்கையான விஷயம் தான். நீங்க இப்பதான் பெரிய பையங்களா ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது. ஏற்கனவே இருந்த எங்களை போல ஆட்கள்லாம் தெரியும். ஒரு எலெக்ஷன் இப்படிதான் இருக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 7ஆம் தேதி ஸ்க்ரூட்னிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பல வேட்பு மனுக்கள் வந்து ஏன்னா ஒரு சின்ன தவறு இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மத்த கட்சியில் எல்லாரும் உட்காருவாங்க. இப்போ அதிமுக, திமுக, டிவிகே, என்டிகே, சுயேட்சை எல்லாரும் உட்காந்து இருப்பாங்க. அந்த ஸ்க்ரூட்னிங் பண்ணும்போது அந்த அந்த அப்ரூவல் கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் வந்து அப்ரூவல், இவர் போட்டி போட அப்ரூவல் சொல்லி தேர்தல் ஆணையம் அப்ரூவல் கொடுக்கணும். அதுல என்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா அவரே என்ன பண்ணுவார், ரிஜெக்ட் பண்றாரு. இன்கேஸ் அவரே ரிஜெக்ட் பண்ணா கூட இந்த சுத்தி மத்த கட்சிகள்லாம் உட்காந்து இருப்பான். அவனுடைய ஃபார்மை ஒழுங்கா பார்க்கணும் இல்லையா, மத்தவங்க ஃபார்மை கரெக்டா பார்த்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் தப்பு, நீங்க வந்து ஓகே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து எல்லா கட்சியுமே உரிமை இருக்கு. அங்க உட்காந்து எல்லா கட்சி தப்பான இது வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாரு, மீன் பண்ணிக்கிறாரு, இது வந்து சரி கிடையாது சொல்லிட்டு அன்னைக்கு தேதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா கட்சிக்காரனும் உட்காந்து அந்த
எந்த ஒரு பட்டியல் கட்சி அவங்க வந்து அடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தேர்தல் ஆணைய சப்போர்ட் மட்டும் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அன்னைக்கே அடிச்சு முடிச்சிருவாங்க. இது வந்து 7ஆம் தேதி. இது வந்து டிவிகே வந்து ஒரு புது அனுபவமா இருக்கும். அந்த 7ஆம் தேதி வந்து ஒரு புது அனுபவமா இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போட்டி போட ஆசைப்படுறவங்களுக்கு பல சுயேட்சைகள் போயிடும். ஆனா அது வந்து டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள் வந்து 7/4/2026. ஆல்ரெடி என்டிகே, ஏடிஎம்கே, டிஎம் எல்லாம் போட்டி போடுறது அவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபார்மேட் எல்லாம் பண்ண, என்னென்ன தவறுகளை எல்லாம் சரி பண்ண சொல்லிட்டு வைக்கிற வச்சு தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க 7ஆம் தேதி பாருங்க. அன்னைக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு 9ஆம் தேதி இன்னொன்னு இருக்கு. என்னன்னா என்ன வந்து எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் சொல்லி பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 9ஆம் தேதி வந்து 9ஆம் தேதியில யாரெல்லாம் வந்து அந்த எம்எல்ஏ பதவிக்கு அப்ளை பண்ணவங்க வந்து நான் வாங்கிட்டு போயிடுறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு போவாங்க பாருங்க. அன்னைக்கு இன்னொரு டெட்லைன் இருக்கு. அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எம்எல்ஏ இப்போ அதிமுக இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திமுக 2 கட்சி இருக்கு, அவங்க வந்து ஒரு பகுதிக்கு வருவாங்க. இந்த சாதாரண சுயேட்சை யாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு, அப்ளை பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி எம்எல்ஏ போட்டி போடணும் அப்ளை பண்ணியிருப்பாரு. அப்ப அந்த அவனால ஒரு 100 ஓட்டு 500 ஓட்டு போதுன்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட போய் பேரம் பேசி, கண்ணா நீ ஒரு 10,000 வாங்கிக்கோ, 8,000 வாங்கிக்கோ, ஒரு வெளில வந்துரு, ரொம்ப அதிகமா தான் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கோ, நீ எப்படி ஜெயிக்க போறது இல்லை, என்னையே கெடுக்கிற, இந்த 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிக்கணும். அதை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஏகப்பட்ட சட்டமன்ற போட்டியாளர்கள் இருக்காங்க, உறுப்பினர்கள் போட்டி போடும் போட்டியாளர் ரொம்ப பேர் இருக்காங்க, நானும் கண்கூடா பார்த்துருக்கிறோம். ஆனா இது சுயேட்சையில் நடக்கலாம். ஆனா எம்எல்ஏவா போட்டி போட போறவங்களுக்கு நடந்தாதான் ரொம்ப 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 கோராமையா இருக்கும். அது வந்து அதைதான் இப்ப எல்லாரும் சொல்லுகிறாங்க. டிவிகேல வந்து ஃபர்ஸ்ட் 234 எம்எல்ஏ நிக்க வைக்கணும். அவங்க நிக்க வைக்கிறவங்க எல்லாருமே முதல்ல ஸ்க்ரூட்னிங் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த திமுக அதிமுக அன்னைக்கு நைட்டு உட்காந்து அவங்க அந்த எம்எல்ஏவை போட்டி போடுறவங்க உட்காந்து ஒரு 2 கோடி 3 கோடி தரேன், நீ விட்ரா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவன் விட்ரா வாங்கிட்டானா அந்த இடத்துல வந்து போட்டி போடவே முடியாது. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற பல சட்டமன்ற தேர்தலில் வந்து பல கட்சிகள் புது கட்சியில் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. ஏகப்பட்ட முன்னுதாரணம் இருக்கு. அதை நீங்க முடிஞ்சா யூடியூப்ல இல்ல கூகுள்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதையும் தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கான போட்டியாளர் எல்லாருமே போட்டி போடுற ஒரு 15-20 நாள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, மேடம் மேடியா போய் பேசி ஒரு கருத்தெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 15 நாள் கழிச்சு 23/4/2026 எலெக்ஷன் நடக்கும். அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும், அது வரைக்கும் அந்த எலெக்ஷன் நடந்த எல்லாத்தையும் ஒரு அறையில பூட்டி வைப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து என்னென்ன கிழமையில என்ன நடக்குதுன்றதுக்காக பார்த்தா, எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை எலெக்ஷன் வந்து வியாழக்கிழமை வந்து எலெக்ஷன் நடக்குது. வியாழக்கிழமை எலெக்ஷன் நடக்குது. 23 நாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது. மற்ற நம்மளுக்கு தேவையில்லாத நாட்கள் நம்ம டேட் ஆஃப் போலிங் மட்டும் தான் நம்ம கணக்கு பண்ணோம். வியாழக்கிழமை நீங்க புதன்கிழமை அவங்கவுங்க உங்க ஊருக்கு மெயினா போங்க, போயிட்டு போய் நைட்டு போனாலும் வியாழக்கிழமை ஓட்டு போட்டு வெள்ளி சனி ஞாயிறு லீவ் போட்டு தான் வர போறீங்க. ஆனா வியாழக்கிழமை தேர்தல் அப்படின்றது உங்க மனசுல வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து நமக்கு அனாவசியமான விஷயங்கள். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இப்போ வாக்களித்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் சொல்ல போறாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 5,67,7,380 வாக்காளர் வந்து வாக்களிக்க இருக்கிறாங்க. அதுல ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925, பெண் வேட்பாளர்கள் 2,89,60,838 பேர் வந்து வாக்களிக்க போறாங்க. ஏன் வந்து பெண்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் தராங்கன்றது இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2,89,00,000. பெரும்பாலும் பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான விஷயத்த சிறப்பா செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு கவர் பண்றதுக்காக தான் இந்த வேலையை வந்து எல்லா கட்சிகளும் பார்த்துட்டு இருக்கு. மொத்தம் 5,67,7,380 பேர் போட்டி போட